சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க வாங்க மாமா. என்னாச்சு கண்மணி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தம்பி, நீங்க ரூம்ல போய் ரெஸ்ட் எடுங்க. நான் உங்களுக்காக நெஞ்செலும்பு சூப்பு செஞ்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வந்து தரேன். அத்தா பரவாயில்ல அத்தா, ஆஸ்பத்திரியில படுத்தே கிடந்து ஒரு மாட்டுக்கு இருக்கு. நான் அப்படியே இங்கனுக்குள்ளே இருக்கேன். சரி. சுந்தரி, வெற்றி தம்பி எப்படி இருக்காரு? இந்த கும்பலை பிடிச்சாச்சா? ஏதாவது தாக்க கிடைச்சதா? குற்றவாளிகளை தேடிக்கிட்டு இருக்கோம் மாமா. கண்டிப்பா பிடிச்சிருவோம். சாதாரணமாவே நான் நடக்கிற எந்த தப்பையுமே சும்மா விட மாட்டேன். அதுலயும் இப்ப வெற்றி செய்யாத தப்புக்கு உள்ள போயிருக்காரு. 1000 குற்றவாளி தப்பிச்சாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுன்னு நம்ம சட்டம் சொல்லுது. அதனால நிரபராதிய வெளியே கொண்டு வரணுங்கிற கடமை எனக்கு இருக்கு மாமா. வெற்றி எனக்காக இதை ஏத்துக்கிட்டு உள்ள போனதால அவரை வெளியே கொண்டு வர பொறுப்பும் எனக்கு இருக்கு. ஆனா இதெல்லாம் விட முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கு மாமா. இதுல பல ஏழை மக்களோட பணமும் சம்பந்தப்பட்டிருக்கு. அதுக்காகவே நான் குற்றவாளியை கண்டுபிடிச்சே ஆகணும். அதனாலேயே எந்த வகையிலயும் நான் ஒரு துளி கூட சோர்வடையாம நிச்சயமா குற்றவாளியை கண்டுபிடிச்சு வெற்றியை நான் எந்த தப்பும் செய்யாதவரன்னு நிரூபிச்சு வெளியே கூட்டிட்டு வருவேன் மாமா. என்ன சார், இன்னும் அந்த ஆளை காணோம்? பொறுமையாரு, எப்படி நியூஸ் பார்த்திருப்பான், கண்டிப்பா வருவான். என்னையா இன்னும் வரல? தெரியலையே. இந்த ஆள் தானே, நல்லா தெரியும்ல. சார், இவனே தான் சார். ஒரே ஆபீஸ்ல தானே வேலை பார்க்கிறோம். சார் சார். என்ன சார், நாம இப்படி மறைவாவே இருப்போம். நம்மள அவன் பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க சார், அப்புறம் எஸ்கேப் ஆயிடுவான். இங்கேயே இருப்போம். அவன் வந்ததும் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க கப்பனை பிடிச்சிடலாம். அது எனக்கு தெரியாதா? பேசாம இரு, பதட்டப்பட்டு நீயே காட்டி கொடுத்துருவ போல. அமைதியா இரு. ஹலோ ஹலோ ஹலோ. கண்மணி, உன்னதான் கூப்பிடுறேன். இங்க வா. நில்லுன்னு சொன்னா அத கூட கேட்காம கவனிக்காம போயிட்டே இருக்க. இந்தா
இந்த பக்கெட்ல இருக்கிற துணியெல்லாம் மாடியில கொஞ்சம் காய போட்டுரு. எனக்கு அடிப்படையில கொஞ்சம் வேலை இருக்கு. கண்மணி, என்ன நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்க, நீ ஓம் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க? எனக்கு அடுப்புல கொஞ்சம் வேலை இருக்குமா, இத கொஞ்சம் மாடியில காய போட்டுரு. நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா? எனக்குன்னு யாரும் இல்லாம நான் அனாதையா இருக்கிறதுனால என்ன ஆளுக்கு இப்படி வேலை ஏவுறீங்க? என்ன இந்த வீட்டோட சம்பளம் இல்லாத வேலைக்காரியா தானே வச்சிருக்கீங்க? என்ன பத்தி யாரு யோசிக்கிறீங்க? எனக்கு என்ன வேணும், என்ன பிரச்சனைன்னு யாரு பாக்குறீங்க? என்ன இருந்தாலும் நான் அனாதை தானே. என்னத்தா இதெல்லாம்? நான் சாதாரணமா ஒரு உதவிதானே கேட்டேன், அதுக்கு போய் இம்புடு கோவப்படுற? அதுக்கே நீ இப்படி எல்லாம் பேசுற? இங்க பாருங்க, எனக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க வந்து நிக்க போறீங்களா? மாட்டீங்கல்ல. அப்ப நான் மட்டும் எதுக்கு இங்க உள்ளவங்க எல்லாருக்கும் ஓடி ஓடி சேவை பண்ணிட்டு இருக்கணும்? என்னால யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது. அவங்க 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 வேலைய பாருங்க. ச்சே, இந்த வீட்ல இருக்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? இப்படி எல்லாம் பேச மாட்டாளே. சண்டைக்காரி மாட்டுக்க பேசிட்டு போறா. அனாத கினாதன்னு என்னென்னமோ பேசுறாளே. என்னாச்சு இவளுக்கு? சார், அவன் வந்துட்டான் சார், வந்துட்டான். வரட்டியா? ஏன் இப்படி கத்துற? சார் போங்க சார், சீக்கிரம் போய் புடிங்க சார், ஓடிட போறான் சார். யோ, இப்ப நாம போனதான் ஓடிடுவான். உள்ளதானே வரான், வரட்டும். எக்ஸ்கியூஸ் மீ சார், நீங்க தானே நடராஜன்? உங்க அம்மா பத்தி கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் என் கூட வரீங்களா? சார் பாருங்க சார், அந்த டாக்டர் அவனை தேடி போய் இனிமே பேசுறாரு. சார் போறாங்க, போய்